ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான ஒரு ஆதாரம் கிடைத்த இடம் வந்து கீழடி. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கிடைச்சிருக்கிற பிக்டோகிராஃபியில் 95% ஆஃப் த பிக்டோகிராஃபி தமிழ்நாட்டிலையும் இருக்கு. துருக்கியில் தான் இதுக்கு முன்னாடி வந்து ஓல்டு அயன் ஏஜ் கல்ச்சர் வந்து இருந்ததுன்னு சொன்னாங்க. அது இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. கீழடி ரிப்போர்ட்டே வந்து நார்த் இண்டியன்ஸு ஏஎஸ்ஐ எல்லாம் வந்து டிலே பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரியை வந்து இக்னோர் பண்ணுறாங்க, எக்ஸ்கவேஷன் மெட்டீரியல்ஸை வந்து இக்னோர் பண்ணுறாங்க. 2023 சப்மிட் பண்ண பின்னாடி அதுக்கடுத்து 2 வருஷம் இப்போ வந்து ஆகுது. இது வரையும் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாமே இருக்காங்க. இது திருப்பி அனுப்பி வச்சது தான் மிகப்பெரிய சந்தேகங்களை வந்து ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் நிலையும் எல்லா வரலாற்று அறிஞர்களுக்கும் ஏற்படுது. If ASI approves these findings, will this change the entire Indian history narrative? The vision also changes, the history also changes. For in Tamil Nadu, particularly Indian history also changes. Hello and welcome to the New Indian Express. The Keeladi excavation is back in the spotlight as the Archaeological Survey of India has written the 982-page report submitted by archaeologist K. Amarnath Ramakrishna nearly 2 years after its submission, directing him to revise and resubmit it to enhance its authenticity. In this context, we are honored to have with us today Professor V. Marappan, a distinguished history professor from Presidency College, Chennai. Professor Marappan is well-versed in the Keeladi excavation and has also collaborated with the renowned archaeologist K. Amarnath Ramakrishna, providing valuable guidance on his thesis and the Keeladi report. Welcome to the show, sir. Okay. Sir, could you please explain about what the Keeladi excavation is about? In which phase are we in and what are the findings so far we have found in the Keeladi excavation, sir? கீழடி என்பது வந்து தமிழ்நாட்டில் ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான ஒரு ஆதாரம் கிடைத்த இடம் வந்து கீழடி. கிட்டத்தட்ட 2013-14 வருடத்தில் இதற்கான சர்வேயை வந்து நடத்தினாங்க. ஒரு விரிவான கள ஆய்வை வந்து நடத்தி அந்த கள ஆய்வின் மூலமாக 293 இடங்களை வந்து கண்டுபிடித்தார்கள். அந்த வைகை நதியில் வந்து ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை கண்டுபிடித்து அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய டீம் வந்து முதல்ல கள ஆய்வை செய்து அதை கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்த பிறகு அங்கே கீழடி என்ற இடத்தில் எக்ஸ்கவேஷன் செய்ய வேண்டும் என்று அதற்கு அடுத்த வருடம் 2015, 14, 15, 16 2 கட்டமாக அகழாய்வுகள் வந்து செய்கிறாங்க. அந்த அகழாய்வுகள் செய்யும்போது முதல் வருடத்தில் வந்து அவர்களுக்கு அதிகமான ஃபைண்டிங்ஸ் வந்து கிடைக்கிறது. 2வது வருடம் வந்து அவர்களுக்கு ஒரு கட்டிட அமைப்பு வந்து இருந்ததற்கான ஆதாரங்கள் வந்து கிடைக்குது. உடனடியாக அவர்கள் இந்த மாதிரி ஆதாரங்கள் கிடைக்கிறது என்பது தெரிந்தவுடனே அந்த ஆதாரங்களை எல்லாம் வந்து தொகுக்கிறார்கள். தொகுக்கும் பொழுது இது மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து போகும். இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் அந்த 2ஆம் கட்ட அகழாய்வுகள் முடிந்த உடனே அந்த அவரை வந்து அங்கே வைத்து கொள்ளாமல் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. கவுஹாத்திக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய அந்த இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் அவரை கொண்டு வந்து இங்கே அகழாய்வுகள் செய்ய வேண்டும் என்னும்போது 2 மத்திய அமைச்சர்கள், குறிப்பாக நிர்மலா சீதாராமனும் அதே போல் கல்ச்சுரல் மினிஸ்டர் ஒருத்தரும் 2 பேரும் அங்கே கீழடிக்கே வந்து இது வந்து ஒரு இதுவரையும் நடக்காத ஒரு செயல். இதுகளையும் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் அகழாய்வுகள் நடைபெற்றிருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டிலும் நிறைய இடங்களில் அகழாய்வுகள் நடைபெற்றிருக்கிறது. இதில் வந்து இதுவரையும் நடக்காத ஒரு விஷயம், மத்திய அமைச்சர்கள் நேரடியாக ஒரு அகழாய்வு செய்கின்ற இடத்திற்கு வந்து வந்தது வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் வந்து அந்த இதை வந்து ஸ்ரீராமன் என்பவரை 3ஆம் கட்ட அகழாய்வுகள் செய்வதற்காக அவரை வந்து விடுறாங்க. ஸ்ரீராமன் வந்து 3வது கட்ட அகழாய்வுகள் வந்து கீழடியில் எதுவுமே இல்லை என்று கூறிவிட்டு அவர் வந்து சென்று விடுகிறார். அதற்கடுத்து அந்த இடத்தை தமிழக அரசு கிட்டத்தட்ட 9 கட்ட அகழாய்வுகள், இப்போது 10ஆம் கட்ட அகழாய்வுகளுக்கு வந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் வந்து நடந்த விஷயம். இந்த காலகட்டத்தில் கவுஹாத்திக்கு சென்ற அமர்நாத் ராமகிருஷ்ணா கவுஹாத்திக்கு சென்று பணியாற்றி கொண்டு இருக்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் அவர் வந்து ரிப்போர்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கேஸ் போடுறாங்க. மதுரை ஹைகோர்ட்லேயும் வந்து அவர் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டுட்டு அவர் தான் வந்து ரிப்போர்ட் வந்து எழுதணும் அப்படின்னு வந்து ஆர்டர் வந்து வாங்குறாங்க. இதுக்குள்ளே அவர் வந்து செய்த அந்த அந்த அகழாய்வுகளுடைய இன்ட்ரீம் ரிப்போர்ட் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு கோர்ட் வந்து கேட்குது. அந்த கோர்ட்டில் வந்து இன்ட்ரீம் ரிப்போர்ட்டை வந்து அவர் சப்மிட் பண்ணுறாரு.
அது பார்த்து அந்த நீதிபதிகளே ஆச்சரியப்பட்டு போயிட்டு இன்ட்ரீம் ரிப்போர்ட்டே இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் பொழுது இவரை வந்து இது எழுத விடலாம் அப்படின்னு வந்து சொல்லி அவங்க ரிப்போர்ட் எழுதுறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் ரிப்போர்ட் எழுதுறதுக்கு அவங்க வந்து சொன்னாலையும் அதாவது வந்து நீதிமன்றம் வந்து அதற்கு ஆணையிட்டாலும் அந்த ஆணையை வந்து நிறைவேற்றதில்லை. ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து நிறைவேற்றதில்லை. அவர் மீண்டும் தமிழ்நாட்டுக்கே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெரிய அளவில் வந்து நடைபெறுது. இயக்கங்கள் கூட வந்து நடைபெறுது. அந்த நேரத்தில் அவரை வந்து கோவாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. கோவாவுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னாவே இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றது அதற்கு பதிலாக கோவாவுக்கு வந்து அவர் வந்து அனுப்புகிறாங்க. அங்கேருந்தும் அவரால் வந்து ரிப்போர்ட் வந்து எழுத முடியாது. ஏனென்றால் அதை செஞ்ச இடத்துலேருந்து ரிப்போர்ட் எழுதினா தான் அது வந்து எழுத முடியும். இந்த சூழ்நிலையில் அவர் வந்து அதற்கடுத்து 2021 தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலை வந்து மாறும்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்போது இருக்கிற எம்.கே. ஸ்டாலின் வந்து இவரை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து இங்கே வந்து கொண்டு வராங்க. அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்த பின்னால் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து எழுதுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி வந்து என்னென்னலாம் முன்னேற்பாடான விஷயங்கள் எல்லாம் சிலதெல்லாம் செய்கிறாங்க. செஞ்சிட்ட உடனே அதுக்கு பின்னாடி வந்து ரிப்போர்ட்டை எழுதுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷம் வந்து அந்த தொடர்ந்து வந்து எழுதுகிறாங்க. அப்போ எழுதி அதை வந்து முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து திருப்பி வந்து 2023 வந்து அவங்க சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இது 2023 சப்மிட் பண்ண பின்னாடி அதுக்கடுத்து 2 வருஷம் இப்போ வந்து ஆகுது. இது வரையும் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாமே இருக்காங்க. இந்த பப்ளிஷ் பண்ணாமே இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து வெட்டிங் வந்து கொடுத்து அந்த சில அவங்க கருத்துக்களை வந்து சொல்லி இந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் திருத்தி வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த திருத்தி எழுதி கொடுங்கன்னு சொன்ன அவர்கள் வந்து கொடுத்த அந்த செய்திகள் வந்து சர்ச்சைக்குரியதாக இன்றைக்கு வந்து மாறி இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா வெட்டிங்க்கு வந்து 2 பேர்கிட்ட வந்து வெட்டிங் கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து யாருன்னு சொன்னால் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி இருந்த பேராசிரியர், இன்னொருத்தர் வந்து அயோத்தியை வந்து எஸ்கவேஷன் பண்ண ஒரு நிபுணர். அவங்க 2 பேரையும் வந்து வெட்டிங்காக கொடுக்குறாங்க. இவங்க அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து கொடுக்குறாங்க. வெட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவர் வந்து கார்பன் டேட்டிங் பிரகாரம் கால நிர்ணயம் வந்து செய்கிறாரு. அதுக்கு முன்னாடி தன்னுடைய ஆய்வு முடிவுகள் வந்து தன்னுடைய ஃபைண்டிங்ஸை வந்து சொல்கிறார். வந்து அப்படி வந்து ஆய்வு முடிவுகளை வந்து சொல்லும்பொழுது நீங்கள் சொன்ன ஆய்வு முடிவுகளுடைய அந்த காலகட்டத்தை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய காலகட்டம் கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு என்பது வந்து ஏர்லி ஃபேஸ் ஆஃப் த கீழடி. அதே போல் வந்து 5th century to 1st century BC வந்து மெச்சூர் ஸ்டேஜ் ஆஃப் த கீழடி அப்படின்னு சொல்கிறாரு. 1st century to 3rd century டிக்ளைன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டிக்ளைன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னதில் நீங்கள் 8th century to 5th century வந்து நீங்கள் சொன்னதனுடைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுதான் இப்போ வந்து அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அதே போல் வந்து அந்த லேயர்ஸ் பற்றி நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த எஸ்கவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 540 சென்டிமீட்டர்ஸ் வந்து அவங்க வந்து எஸ்கவேட் பண்ணுறாங்க. அந்த 540 சென்டிமீட்டர்ஸில் வந்து அவங்க 5 to 6 லேயர்ஸ், சில இடங்களில் வந்து 5 லேயர் இருக்குது, சில இடங்களில் 6 லேயர் இருக்குது. இந்த மாதிரி வந்து இருக்கிற இடத்துல வந்து அந்த லேயர்ஸை பற்றி நீங்கள் வந்து விரிவான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே போல் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறதுல சார்ட்டு, அதே போல் வந்து நீங்கள் டேபிள்ஸு, அதே போல் பிக்சர்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய வந்து ஆட் பண்ணல, மிஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணாவை பொறுத்தவரையிலையும் வந்து அந்த இதை ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணும்பொழுது அவர் வந்து சாஃப்ட் காப்பியாகவும் ஹார்ட் காப்பியாகவும் ரெண்டு ஃபார்மேட்டில் வந்து பண்ணுறாங்க. ஹார்ட் காப்பியில் இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹார்ட் காப்பியில் மிஸ் ஆகிட்டு இருந்தால் சாஃப்ட் காப்பியில் வந்து அவங்க வந்து பார்த்து அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்காக இவங்க வந்து திருப்பி அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த திருப்பி அனுப்பி வச்சது தான் மிகப்பெரிய சந்தேகங்களை வந்து ஏஎஸ்ஐ மேலே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே மேலேயும் எல்லா வரலாற்று அறிஞர்களுக்கும் ஏற்படுது. Is such a delay is common with archaeological reports, or is it only happening in Tamil Nadu? Yes, this is unique one. Particularly, delaying process is normal in Archaeological Survey of India. Particularly, all sites
or not the all sites, the excavators has not submitted the report to Archaeological Survey of India properly. Some are delayed, some are not given to the report, and then Archaeological Survey of India வந்து no one question for that excavator also. It's a different criteria is there. So they are purposely like making the delays or This Killedy report, it has a unique one, that is it is criticized for all that people. The vetting people also two professors also vetted for that report. One is professor in Pondicherry University, Professor Rajan, and then the excavator of Ayodhya. okay. He mentioned about Ayodhya is a birthplace of Rama, and then death in Rama, that place. Also, that is not possible to find out the birthplace of any one person in our earth. Okay. But he is finding for that the birthplace of Rama is Ayodhya. That particular fellow waited for this Killedy excavation. It's a basic problem to we doubt for that particular That man. process is That it's particular completely man. in doubt. Okay. Yes. So as far I have understand, so far the 9 phases have been completed in the Killedy excavation project. So archaeologist Amarnath, who has led the first 2 phases, has brought out the findings of the Sangam age is pushed back to 300 to 500 years BCE back. Still now we haven't reached the ground level surface. So Yes. still there are there more chances if we go deeper inside? Will the Sangam age timeline will be further pushed back, sir? Definitely. Definitely. Nowadays, 300 BC to 300 BC, 300 AD is the period of Sangam. Okay, sir. Particularly, it has a more politics is there in mentioning about the Sangam age. Okay, sir. But at the same time, Killedy excavation give new information to the world of history. அதனால் என்னென்னா நிறைய விஷயம் வந்து இந்த Killedy எக்ஸ்கவேஷன் வந்து கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து சங்கம் ஏஜில் அந்த பாடல்களில் இருக்கிற நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அந்த இதில் வந்து கிடைச்சிருக்கு, அந்த எக்ஸ்கவேஷனில் வந்து கிடைச்சிருக்கு. சங்கம் இலக்கியத்தில் இருக்கிற நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அந்த எக்ஸ்கவேஷன் பண்ணதில் வந்து கிடைச்சிருக்கு. அந்த மெட்டீரியல்ஸை வந்து அந்த மெட்டீரியல்ஸை வந்து டேட் பண்ணும்பொழுது அது வந்து டிஃப்ரெண்ட் டேட்டை வந்து கொடுக்குது. கீழடியை பொறுத்தவரையிலும் டஸ் 6 லேயர்ஸ். 6 லேயர்ஸ் வந்து இருக்குது. 6 லேயர்ஸில் 3rd லேயர்ஸ் அண்ட் 4th லேயரில் தான் வந்து பர்டிகுலர்லி இன் 190 சென்டிமீட்டரில் வந்து 3rd லேயர் 4th லேயர் வந்து வருது. 190 சென்டிமீட்டரில் இருக்கிற அந்த மெட்டீரியலை எடுத்து அந்த கார்பன் சார்கோலை வந்து எடுத்து பீட்டா அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு வந்து 5 lakhs rupees கொடுக்குது. நியர்லி 10 மெட்டீரியல்ஸ் வந்து அந்த பீட்டா அனலைஸ்க்கு வந்து அனுப்புகிறாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3rd century BC அப்படின்றது ஐடென்டிஃபை ஆகும் 3rd லேயரில். அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு அடுத்து வர்றதில் வந்து டேட்டா அனலைஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது அதே 3rd லேயரில் இன்னொரு டெப்த்தில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்னோட தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட 6th century BC இஸ் த டேட் ஆஃப் தட் பிளேஸ் அப்படின்னு கிடைக்குது. ஆக்சுவலாக வந்து 540 சென்டிமீட்டர்ஸ் வந்து டிக் பண்ணுறாங்க, எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க. இன்னும் 2 லேயர்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. 2 லேயர்ஸில் வந்து அது டேட் வந்து எப்படி போகும்னு தெரியாது. நவ் அமர்நாத் ராமகிருஷ்ணாஸ் டேட்டிங் அண்டு தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் டேட்டிங் வந்து 3 century BC 3 century AD அப்படின்றது வந்து 10th century BC 3 century AD-ஆ வரணும். Which is way more back yes. in the timeline. Before that, some historians and some historians, particularly அவங்க வந்து லிட்ரேச்சர் அண்ட் லிட்ரரி எவிடன்ஸ் அண்ட் தென் லிட்ரரி எவிடன்ஸ் அண்ட் ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க 3rd century BC to 3rd century ADன்னு சொல்லிட்டு அவங்க
அந்த பீரியடை வந்து அந்த பவுண்ட் பண்ணுறாங்க, அந்த 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 பீரியடுக்குள்ளே அடக்குறாங்க. திஸ் இஸ் நாட் பாசிபிள். சிவிலைசேஷன் இஸ் மோர் தென் 600 years. And the Killedy excavation also mentioned about nearly 1000 years sequence is also there. அந்த இப்போ பின்னாடி இருக்கிற அந்த 4th லேயர்லையும் 5th லேயர்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும், இன்னும் நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே. மெட்டீரியல்ஸ் வந்து அவ்வளோ கிடைச்சிருக்கு, ஓகே. மெட்டீரியல்ஸ் வந்து அவ்வளோ சீக்வன்ஸில் அவ்வளோ கிடைச்சிருக்கு. If ASI approves these findings, in these findings like the report submitted by Amarnath Ramakrishna, will this change the entire Indian history narrative? Yes, definitely. The vision also changes, the history also changes for in Tamil Nadu, particularly Indian history also changes. Material evidence-ல வந்து இன்னும் in Tamil Nadu, particularly in Tamil Nadu, 7,200 sites are there, excavation sites are there. But in Indus Valley civilization, 13 lakhs square kilometer, it has 10,000 sites are there. Tamil Nadu has only 4 lakhs square kilometer. 7,200 sites, excavation sites are there. But in our Tamil Nadu, nearly 0.03% of the sites are also டிக் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஈவன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கிடைச்சிருக்கிற அந்த மெட்டீரியல் பிக்டோகிராஃபிக் இருக்கு இல்லைங்களா, பிக்டோகிராஃபியில் 95% ஆஃப் த பிக்டோகிராஃபிக் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அதை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அதனால் த்ரூ அவுட் இந்தியாவில் ஒரு சிவிலைசேஷன், பிஃபோர் வேதிக் சிவிலைசேஷனில் த்ரூ அவுட் இந்தியாவில் ஒரு சிவிலைசேஷன் வந்திருக்கு. அதனுடைய ஆரிஜின் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றதுக்கான நிறைய சாட்சியங்கள் வந்து அங்கே இங்கே இந்த ஒரு 2-3 ஒரு கொஞ்சம் அந்த கீழடி, அதே போல் கொஞ்சம் எக்ஸ்கவேட் பண்ணத்தில் இவ்வளோ ரிச்சான மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நிறையா வந்து நம்ம வந்து சொல்லலாம். ரைட்டிங் வந்து இருக்குது இல்லையா, ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது இல்லையா. The origin of writing also originated in that Tamil Nadu. It's a lot of evidence is there. In the writing practices, the first stage of writing practice is pictographic, and then graffiti to letters to alphabet to word, formation of word. This is the writing sequences. Okay. For that, the whole evidence was there in Killedy. Okay, sir. Which is in the report submitted by Amarnath Ramakrishna. Yes. Yeah. Yes. So recently, like Tamil Nadu Chief Minister M.K. Stalin has announced that the Iron Age began in Tamil soil. So could you talk about that, sir? Do we have any relations between the Iron Age and the Sangam Age? Are there any relations between those two ages? Particularly in Tamil Nadu, Chief Minister declared the Iron Age in 3,345 years before BC. BC is declared in that is the Iron Age, first discovered in iron material in Tamil Nadu. Yeah. But at the same time, Killedy also they were also identified in iron material. கீழடியில் வந்து 6 லேயர் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த 6 லேயரில் வந்து 3rd லேயர் 4th லேயரில் தான் இப்போ இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 5th லேயர் 6th லேயரில் வந்து அயன் அண்டு காப்பர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சொன்ன அந்த காலம் வந்து ஒத்து போகும் அப்படின்னு தோணுது. ஏன்னு சொன்னால் கீழடியில் வந்து 190 சென்டிமீட்டரில் வந்து அந்த இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சார்கோல் கண்டுபிடிச்சி அதோட பீரியட் வந்து 3rd century BC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4th லேயர் 5th லேயரில் வந்து அயன் மெட்டீரியல்ஸு கீழடியிலே இருக்குது. அப்போது அதே போல் ஐடென்டிக்கலாக வந்து மற்ற இடங்களில் வந்து அயன் மெட்டீரியலை வந்து கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல மயிலாடும்பாறை 2400 BC அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இன்னொரு டிக்ளரேஷன் ஆஃப் அயன் ஏஜ்ன்றதை வந்து 3345 BC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ரிலேஷன் வந்து சரியாக தான் வந்து தோணுது. ஓகே, ரிலேஷன் வந்து சரியாக அந்த மெத்ராலஜி
the excavation methodology and excavation findings and excavation layers, இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கீழடியிலையும் அதே போல் வந்து இதுலேயும் வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கிற மாதிரி தோணுது. Okay. Sir, how are world historians are reacting to these findings, like these findings from the Keeladi and also like the recent Stalin's announcement on the Iron Age? So our world historians are reacting to this, sir. Keeladi report has not published. No one comment for that Keeladi. Particularly in our Indian historians also has not criticized or accepted. But at the same time, no one know about world historian, particularly in Keeladi report. But at the same time, Iron Age also very important one. Iron Age declarationல வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா கீழடி ரிப்போர்ட்டே வந்து நார்த் இந்தியன்ஸு ஏஎஸ்ஐ எல்லாம் வந்து டிலே பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரியை வந்து இக்னோர் பண்ணுறாங்க, எக்ஸ்கவேஷன் மெட்டீரியல்ஸை வந்து இக்னோர் பண்ணுறாங்க. இதை தாண்டி அவர் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஹிஸ்டோரியன்ஸ் கிட்ட வந்து இதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. எக்ஸ்கவேட்டர்ஸ் அண்ட் ஹிஸ்டோரியன்ஸ் கிட்ட வந்து இதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்துகிட்டு போகும்போது அவங்களோட நேரடி பார்வை வந்து அங்கே வருது. இப்போ வேர்ல்டு ஹிஸ்டோரியன்ஸ் அவங்களுடைய பார்வை எல்லாமே வந்து தமிழ்நாட்டின் மேலே வந்து விழும். இங்கே கண்டுபிடிச்ச இந்த தமிழ்நாட்டின் மேலே வரும். அங்கே நிறைய ரிசர்ச்சர் வந்து வருவாங்க. அதே போல் வந்து இதை பற்றியே வந்து வேர்ல்டு ஹிஸ்டோரியன் வந்து எழுதுறதுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. நிறைய கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கான்ஃபரன்ஸில் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இது மாதிரி அயன் ஏஜ் வந்து அங்கே கிடச்சிருக்கு. துருக்கியில் தான் இதுக்கு முன்னாடி வந்து ஓல்டு அயன் ஏஜ் இது கல்ச்சர் வந்து இருந்ததுன்னு சொன்னாங்க. அது இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இனிமேல் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போது வேர்ல்டு ஹிஸ்டோரியன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து எழுதுறதுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. நிறைய வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து நிறைய வரும். அதாவது ஹிஸ்ட்ரி ஜேர்னல்லாம் வந்து நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து வரும். இந்த மாதிரி வரும்போது நிறைய ரிசர்ச்சரும் அதில் இன்வால்வ் ஆகுவாங்க. இது ஒரு மல்டிபிள் பர்பஸாக வந்து ரிசர்ச்சர் வந்து வர்றதுனால வேர்ல்டு ஹிஸ்டோரியனுடைய கவனத்துக்கு வந்து இது போகும். அப்போது தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்ட்ரியை வந்து இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியாக வந்து மாற்றுவாங்க. படிப்படியாக வந்து இன்னும் ஒரு 15-20 வருஷத்தில் வந்து அது மாறுறதுக்கு வந்து ஆரம்பிக்கும். பர்டிகுலராக வந்து இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னா நடந்திருக்கு. 1924 வந்து ஜான் மார்சல் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேதிக் சிவிலைசேஷன் தான் அந்த இஸ் த ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன் இன் இந்தியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ டேட்டிங் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு வந்து ரொம்ப பின்னாடி வந்து போகிறதுனால ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் தென் வேதிக் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த டேட்டிங் வந்து இங்கே இருக்கிற டேட்டிங் வந்து மாறும் பொழுது இண்டஸ் வேலி வந்து ஈக்குவல் டு இண்டஸ் வேலி வந்து ஈக்குவல் டு தமிழ்நாடா இது வந்து என்ன அப்படின்றது வந்து ஒரு 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 கன்க்ளூஷன் நம்ம வந்து வரலாம். இப்போ நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா அதிராம்பட்டினம் அதே போல் குடியம் இங்கெல்லாம் வந்து 15 lakhs இயர்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஹோமோ எரெக்டஸ்னுடைய மெட்டீரியல் வந்து எடுத்திருக்காங்க. ஆரிஜின் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆப்பிரிக்காவில் இருந்து அவங்க 25 lakhs இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ரிமைனிங்ஸை வந்து எடுத்திருக்காங்க. அப்போது வேர்ல்டுலேயே வந்து 2 இடத்துல தான் இந்த மாதிரியான ஏன்ஷியன்ட் ஹோமோ எரெக்டஸ்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது இப்போது ஒன்று வந்து ஆப்பிரிக்கா, இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் தான் ரிமைனிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போது ஆரிஜின் ஆஃப் மேன் வந்து ஒருவேளை 2 different பிளேசஸில் கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ 2 different பிளேசஸ்னால் ஒன்று வந்து தமிழ்நாடு, இன்னொன்று வந்து சவுத் ஆப்பிரிக்கா. அப்போ தமிழ்நாட்டில் அப்போ இருந்த ஹோமோ எரெக்டஸ் டு அயன் ஏஜ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த கேப்பை வந்து வேறு எங்கேயும் எவிடன்ஸ் வந்து கிடையாது. நார்த் இந்தியாவிலலாம் இதுக்கான எவிடன்ஸ் வந்து இல்லை. இப்போ வந்து ஜெனட்டிக் ஸ்டடீஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஜெனட்டிக் ஸ்டடீஸ் வேர்ல்டு வைடாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜெனட்டிக் ஸ்டடீஸ்லேயும் ஜெனோம் ஸ்டடீஸ் வந்து பண்ணும்பொழுது இந்த தியரிக்கு வந்து அதாவது ஆரிஜின் ஆஃப் மேன் அப்படின்ற தியரிக்கு வந்து அது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஒருவேளை இங்கே தான் இருக்கலாம் ஏன்னு சொன்னால் இங்கே வந்து விருமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய இது வந்து 5% ஆஃப் இது வந்து ஜீன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்ட்ரல் ஜீன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது ஆரிஜின் ஆஃப் மேன் வந்து இங்கே வந்து இருக்கலாம்
அப்படின்றது. ஹிஸ்ட்ரி வந்து இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி வந்து அதனுடைய ஆரிஜின் இங்கே இருக்கலாம். ரைட்டிங் ஹிஸ்ட்ரியினுடைய ஹிஸ்ட்ரி வந்து இங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஒரு நிலை வந்து வரலாம். So we have come to the end of the interview. So thank you for sharing your valuable insights and information to this show, sir. Thank you so much, sir. Thank you. Thank you, sir.